அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்று புனித அகஸ்தின் விழாவை கொண்டாடுகின்றோம். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 25 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 13 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். மத்தேயுவின் உரையில் மட்டும்தான் இவ்வோமையை காண்கிறோம். இருப்பினும் விளக்கு, மனவிருந்து என்ற கருத்துக்களை விழித்திருந்து காத்தல் எனும் பொருளை விளக்க லூக்காவும் கையாள்கிறார். ஒவ்வொரு நற்செய்தியாளரும் இயேசுவின் வாய்மொழி வழங்கிய மரபுகளை தத்தம் முறையில் தன் கருத்து கேட்டவாறு அமைத்ததை இவ்வேறுபாடு காட்டுகிறது. இந்த உவமையில் இறையரசு மணவிழா கோலத்தை ஒத்திருக்கும் என்பார் இயேசு. யூத மரபின்படி மாப்பிள்ளையும் பெண்ணையும் மண மண்டபத்திற்கு கன்னியர் ஊர்வலமாக அழைத்து செல்வார்கள். சில சமயங்களில் வெகு தூரத்தில் இருந்த பெண் வீட்டிலிருந்து பிள்ளை அழைத்து வருவார். அதுவரை கன்னியர் காத்திருப்ப. இரவு நேரம் ஆகும்போது கன்னியர் எண்ணெய் விளக்குகளை ஏந்தி கொண்டு ஊர்வலம் தொடங்குவர். உவமையில் 5 கன்னியர் முன்மதி உள்ளவராய் இருந்ததால் எண்ணெய் நிறைந்த விளக்குகளோடு மணமக்களுக்காக காத்திருந்தன. ஊர்வலத்திலும் விழாவிலும் பங்கேற்றன. பின்புத்தி கண்ணீர் ஐவ மணமக்களுக்காக காத்திருந்தும் எண்ணெயின்மையால் எரியா விளக்குகளோடு தயாராக இல்லாததனால் ஊர்வலத்திலும் விழாவிலும் பங்கேற்க முடியவில்லை. இறை அரசிலும் அப்படித்தான் என்பார் இயேசு. முன்மதியோடு தயாராக இருப்பவர்கள் அரசின் மகிழ்வில் பங்கு பெறுவார்கள், மற்றவர் ஒதுக்கப்படுபவர். ஓமை இந்த மைய கருத்தை மட்டுமே காட்டும். ஓமையின் ஒவ்வொரு வரிக்கும் புதிய பொருள் காண்பது நற்செய்தியின் கண்ணோட்டம் அல்ல. அன்பார்ந்தவர்களே, இன்று புனித அகஸ்தின் விழாவை கொண்டாடுகின்றோம். ஆய மறைவல்லுன. இப்போ நகரின் ஆய இவ மறைவல்லுன வெளியீட்டை எழுதியவர். ஏறத்தாழ 100 நூல்களுக்கு மேல் எழுதியுள்ளார். இவரது இறுதி படிப்புகளை நல்ல முறையில் முடிக்க இவரை பெற்றோர் இவரை கார்த்தேஜ் நகருக்கு அனுப்பின. தாய் மோனிகா இவரை நல்வழிப்படுத்த எடுத்த முயற்சிகளுக்கு நேர்மாறாக சிற்றின்பத்தில் மணிக்கேயம் என்ற தப்பறையான கொள்கையிலும் ஊறி போயிருந்தார். இவர் மன்றாட்டின் வெற்றியால் மனம் திரும்பினார். சிசரோ லத்தீன் மொழியில் எழுதிய ஹோர்டென்சியஸ் என்ற நூலை தமது 19 வயதிலேயே ஆவலுடன் கற்றார். அப்போதிருந்தே அவருக்கு உண்மை ஞானத்தை பருகிக்கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. இந்நிலையில் மறைநூலை கற்றார். ஆனால் அதில் அவ்வளவு ஈடுபாடு ஏற்படவில்லை. தகஸ்டே, கார்த்தேஜ், ரோமை, மிலான் ஆகிய நகரங்களுக்கு சென்று உயர்ந்த கலைகளை கற்றுத்தந்தார். 30வது வயதில் மணிக்கேய தப்பறையை சிறிதாக தவறு என்று உணர்ந்தபோதுதான் மிலான் நகரில் புனித அம்ப்ரோசியாரின் அன்பு அரவணைப்புக்குள் வந்து சேர்ந்தார். அவரது இனிய மறையுரை அகஸ்தினை கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்தது. மறைநூலை மீண்டும் படித்தார். இந்நிலையில் இவர், ஆண்டவரே, எனக்கு கற்பு என்னும் புண்ணியத்தை தாரும், ஆனால் சிறிது காலம் தாழ்த்தி என்ற ஒரு வேடிக்கையான மன்றாட்டை எழுப்பியதாக இவரே எழுதியுள்ளார். அப்போதுதான் ஒரு நாள் தனது இல்லத்தில் இவர் தனிமையாக அமர்ந்திருந்தார். சிறுவன் ஒருவன் தோன்றி எடுத்துப்படி என்று 3 முறை சொல்லிவிட்டு மறைந்தான். அருகில் இருந்தது மறைநூல். அதை எடுத்தார், படித்தார். இரவு முடிய போகிறது, பகல் அண்மையில் உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்து விட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. ரோமேயர் 13:12 என்ற பகுதியை படித்ததும் எழுந்தார். சிந்தித்தவாறே அம்ப்ரோசியாரை தேடி சென்றார். அவரின் திருவடிகளில் வீழ்ந்தார். இறைவன் இவரது தீச்செயல்களை மன்னிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். தனது 32வது வயதில் முற்றிலும் மனமாறியவராய் திருநீராட்டு பெற்றார். 4 ஆண்டுகளுக்கு பின் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 42வது வயதில் ஆயராக உயர்த்த பெற்றார். துறவற வாழ்க்கையை விரும்பிய பலரையும் சேர்த்து ஒரு சபையும் நிறுவினார். உன் வாழ்க்கையில் நீ புரியும் செயல்களுக்கு நீயே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ புரியும் செயல்களுக்கு அழகையோ அடுத்தவர்களோ பொறுப்பல்ல. எனவே கண்ணியமாக நடந்து உனது ஆன்மாவை இறை உதவியுடன் மீட்டுக்கொள் என்பதே அகஸ்தின் உலக மக்களுக்கு கற்றுத்தரும் பாடம். சிந்தித்து தியானித்து
செயல்படுவோம். நான் உண்மையான மனமாற்றம் பெற்றுள்ளேனா? நான் முன்மதியோடு ஒவ்வொரு செயலையும் செய்கிறேனா? இறைவன் எனக்கு தந்த கொடைகளை சரியாக பயன்படுத்தி முன்னுக்கு வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமைமிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உண்மையான மனமாற்றம் பெற்றுக்கொள்ளவும் முன்மதியோடு ஒவ்வொரு செயலும் செய்யவும் நீர் எங்களுக்கு தந்த கொடைகளை சரியாக பயன்படுத்தி முன்னுக்கு வரவும் வரம் தாரும். ஆமீன்.